குறைந்தபட்சம் 5 முகம் கொண்ட அகல் விளக்கு ஏற்றுவது அல்லது தனித்தனியாக 5 அகல் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது விசேஷமான பலன்களை தரும். இவை தவிர வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு தேங்காய் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஏற்றலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து மலர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி, செவ்வரளி இதெல்லாம் நீங்கள் வைக்கலாம். மேலும் வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ, சாமந்தி, ஜாதி மல்லி எல்லாமே நீங்கள் வைக்கலாம். அடுத்து நிவேதனம்னு பார்க்கும்போது மண்ணிக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம். அதாவது உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கேரட், குச்சிக்கிழங்கு, பனங்கிழங்கு, சர்க்கரை கிழங்கு இது போன்ற கிழங்கு வகைகள் வைக்கலாம். இல்லைன்னா பானகம் வைக்கலாம். நிறைய மிளகு சேர்த்த வடை வைக்கலாம். மிளகு பொங்கல் வைக்கலாம். நவதானியத்தில் செஞ்ச அடை வைக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சு வழிபாடு செய்யலாம். அர்ச்சனைக்குன்ட்டு நீங்கள் தனியாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் கொண்டு குறைந்தது 27 முறையோ அல்லது 108 முறையோ ஓம் வாராகி தாயே போற்றி அப்படிங்க